வாக்குல ரெண்டு காதல் ஹே காத்து வாக்குல ரெண்டு காதல் சின்ன சிரிப்ப விரிச்சு விரிச்சு சிக்கி கொல்ல என்ன திட்டம் போட்டானா ரெண்டு ரெண்டு மொழிய உருட்டி 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 முட்டி கொல்ல ஒத்த நெஞ்சு கேட்டானா ஆனா வந்தானா தொட்டு பேசி மெல்ல ஹிட்டு அடிச்சுட்டா கட்டி போடுதானே கண்ணு அடிச்சுட்டா ரெக்க ரெண்டு இல்ல பறக்க வச்சுட்டா என்ன மறக்க வச்சிட்டா நீ போ நினைக்க வச்சிட்டா என்ன மறக்க வச்சிட்டா நீ போ நினைக்க வச்சிட்டா காத்து வாக்குல ரெண்டு காதல் ஹே காத்து வாக்குல ரெண்டு காதல் ஆள தூக்குற ரெண்டு காதல் ஹே காத்து வாக்குல ரெண்டு காதல் மேம் யுவர் ஆர்டர் ப்ளீஸ். சொல்றேன். ஒருத்தவங்க வர வேண்டி இருக்கு. வந்ததும் ஆர்டர் பண்ணிடுறேன். ஓகே மேடம். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேம். ஒரு ஹார்ட் ஷேப் கேக் ரெடி பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 1/2 hour ஆகும் மேம். இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷனா மேம்? ஏன் கேக்குறீங்க? இல்ல ஹார்ட் ஷேப்ல கேக் கேக்குறீங்கல்ல அதான் கேட்டேன். இன்னைக்கு எங்களோட ஆனிவர்சரி. கங்க்ராட்ஸ் மேம். எத்தனாவது வெட்டிங் ஆனிவர்சரி? ஐயோ, இது லவ் ஆனிவர்சரி. ஃபர்ஸ்ட் இயர். லவ் ஆனிவர்சரின்னு சொல்றீங்க, உங்க லவர் இன்னும் வரவே இல்லையே. இன்னைக்கு கூடவா லேட்டா வருவாரு? அட, அவன் ப்ரொபோஸ் பண்ண அன்னைக்கே லேட்டா தான் வந்தான். என்ன, இதுதான் நீ வர நேரமா? சாரி. அதெல்லாம் இருக்கட்டும். என்ன முடிவு பண்ணிருக்கன்னு சொல்ல. டக்குன்னு கேட்டா, நேத்து தானே ப்ரோபோஸ் பண்ணீங்க. அதுக்கு தானே இன்னைக்கு வந்து கேக்குறேன். என்ன உனக்கு பிடிக்கலையா? அப்படிலாம் இல்லைங்க. அப்ப பிடிச்சிருக்குல்ல? அது ஏய், ஒன்னு ஓகேனா ஓகேன்னு சொல்ல, இல்லனா இல்லன்னு சொல்ல. அது வந்து நான் எப்படி சொல்றதுன்னு. வந்ததே லேட்டா,
சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டே இருக்காத என்ன? நீ வேலைக்கு ஆக மாட்ட. நான் கிளம்புறேன். ஐ லவ் யூ. யாராவது பாத்துற போறாங்கங்க. பாத்துட்டு போறாங்களா? பார்க்கல. சாருக்கு அவ்வளவு கூச்சமா? கூச்சம் இல்ல, பயம். இந்த ஷோக்கு 2 டிக்கெட். எவ்வளோங்க? 350. பண்ணியாச்சு. இந்தாங்க மேம். தேங்க்யூ. ஹேய், டக்குன்னு போலாம் வா, ஷோ ஸ்டார்ட் ஆக போகுது. ம். ஐயோ, தங்கச்சி. சரவணா, சரவணா, சரவணா. அண்ணனுக்கு பயப்படுற தங்கச்சிய தெரியும், ஆனா தங்கச்சிக்கு பயப்படுற அண்ணனை நான் இப்பதான் கேள்விப்படுறேன். தங்கச்சிக்குன்னு இல்ல, தம்பிக்கும் அதேதான். இவ எங்க இங்க? ஐயோ. ஹலோ அக்கா, ஹாய். இதோ வந்துடுறேன். தியேட்டரை பாக்குன்னு போனாதான் இப்படி பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லி கோவிலுக்கு போனோம். அம்மா வராங்க. ஹே, அதுக்கு என்ன? நீ இப்போ உள்ள போய் ஒளிஞ்சுக்கோ. எதுக்கு நான் எதுக்கு ஒளியணும்? அம்மா பார்த்தா நல்லா இருக்காது. ப்ளீஸ் 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 போ 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 ப்ளீஸ் 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 ப்ளீஸ். கடவுளே காப்பாத்துப்பா. சாமி கும்பிட்டுட்டு வரேன். நீ இங்க என்ன பண்ற? சாமி கும்பிட வந்தம்மா. சாமி கும்பிட்டுட்டியா? ஆமா கும்பிட்டுட்டேன். போலாமா? வா போலாம். போலாமா? வா. என்ன யோசிக்கிற? வா போலாம். சரிம்மா. வாடா போலாம். நீங்க போங்க. மொத்தத்துல என் ஆளு லவ்வே பண்ண தெரியாத லவ்வருக்கான ஒரு லிவிங் எக்ஸாம்பிள். நீங்க சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. ஐயோ, லேட் ஆயிடுச்சே. அதோ வராரே, இவர்தான். நல்லா பாத்துக்கோங்க.
ஏன் சிரிக்கிறீங்க? ஏன் சார் தம்பி தங்கச்சிக்கலாமா பயப்படுவீங்க? ஓ. ஆ. மொத்தமா டேமேஜ் பண்ணிட்டியா? சரி, நீங்க ஆர்டர் எடுத்துக்கோங்க. ஓகே 2 சாக்லேட் மில்க் ஷேக். ஓகே, கொண்டு வரேன். போங்க. ஏன் ரம்யா, தெரியாத ஆளுங்க கிட்டலாம் நம்மளை பத்தி சொல்லிட்டு இருக்க? தெரிஞ்சவங்கனாலும் பயம், தெரியாதவங்கனாலும் பயம். இப்படி பயந்துகிட்டே இருந்தா எப்பதான் நம்ம லவ் மேட்ரா நீ வீட்ல சொல்லுவ? பயம் இல்ல, பொறுப்பு. உனக்கே தெரியும் என் தங்கச்சி ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஒரு நிமிஷம் இரு. உன் தங்கச்சியோட ட்ரீட்மெண்ட், உன் தம்பியோட கவர்மெண்ட் வேலை, உன் அம்மாவுக்கு வீடு, இது எல்லாத்தையுமே முடிச்சிட்டு தான் நம்ம லவ். இந்த பழைய படத்தை கேட்டு கேட்டு என் காது ரெண்டும் புளிச்சு போச்சு. இன்னைக்கும் இத பத்தி பேசி என் மூட ஸ்பாயில் பண்றதுக்கு நான் விரும்பல. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி, அதனால இன்னைக்கு ஃபுல் டே ஏன் கூட தான் நீ இருக்கணும். ம். முதல்ல உன் போனை சைலண்ட்ல போடு. எப்படி ஜோடி பொருத்தம் சூப்பர்ல? இல்ல. ஹே, ஓகே ஓகே. பொருத்தம் இல்லையா? என் ரேஞ்சுக்கு பொருத்தமா இல்லைன்னு சொன்னேன். ஏண்டா உண்மையிலேயே பொருத்தம் இல்லையா? நல்லா இருக்கு, ஆனா பத்திரம் உன் அப்பா பாத்துற போறாரு. போன் வந்துட்டே இருக்கு போல. அதை விட என்ன இவ ஃபோன் எடுக்க மாட்டேன்றா? ம், சரி, மாப்பிள்ளைக்கு அடிச்சு பார்ப்போம். ஆனிவர்சரிக்கு எனக்கு என்ன கிஃப்ட் தர போற? உன் போனை சைலண்ட்ல தானே போட சொன்ன. முக்கியமான கால் வருமேனு போடல. முதலாளி தான் பேசுறாரு. சொல்லுங்க முதலாளி. மாப்பிள்ளை எங்க இருக்கீங்க? ஒரு வேலையா பஜாருக்கு வந்திருக்க முதலாளி. ரொம்ப முக்கியமான வேலையோ? அப்படிலாம் இல்ல. சொல்லுங்க முதலாளி. நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க. அவர் பேர் தண்டபாணி. நம்ம சூர்யா ஹோட்டல் தெரியல, அங்கதான் தங்கி இருக்காரு. நீ போய் அவங்கள பிக்கப் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறியா? இதோ உடனே போற முதலாளி. வச்சிரம்பா. சரி முதலாளி, ஓகே. ஹே நில்ல, எங்க போற? முதலாளி ஒரு வேலை கொடுத்திருக்காரு. ஹே, இன்னைக்கு நம்ம ஆனிவர்சரிடா. ஆமால, கை கொடு. ஆ? அட கொடு. வாழ்த்துக்கள். நான் போய் முதலாளி சொன்ன வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகேவா? நாம அப்புறம் பேசிக்கலாம். இல்ல இல்ல, பை, 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 டேய், பை. இரு. அப்பா இதுக்கு உடனே வர சொல்றாரு. என்ன விராமி, எப்ப சொல்லி அனுப்புன இப்ப வர? ரேஷன் கடைக்கு போயிருந்தேனே, இப்பதான் ரேணுகா சொல்லுச்சு. என்ன விஷயம்? என்ன? நம்ம ரம்யாவை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. அதுக்கு கூட மாடையா இருந்து ஒத்தாசி பண்ண ஆள் இல்லைல்ல, அதான் உங்களை கூப்பிட்டு விட்டேன். என் சம்சாரம் உயிரோட இருந்திருந்தா இதெல்லாம் எடுத்து அவ செஞ்சிருப்பா.
என்ன பண்றது, அவ போய் சேர்ந்து பல வருஷம் ஆச்சு. அச்சான்னு இல்லாத தேரு முச்சான்னு ஓடாதுங்கிற மாதிரி நான் ஒருத்தனா தனியா கடந்து அல்லாடிட்டு இருக்கேன். என்ன இப்படிலாம் பேசுறீங்க? அண்ணி இல்லைன்னா என்ன? நாங்கெல்லாம் இருக்கோம்ல. ரம்யாவுக்கு ஒண்ணுன்னா அதை நாங்க செய்ய மாட்டோமா? ஆ? ரம்யா நான் தூக்கி வளர்த்த புள்ள. இது உங்க வீட்டு விசேஷம் மட்டும் இல்லைன்னு, எங்க வீட்டு விசேஷமும் தான். எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க டென்ஷன் ஆகாம இருங்கண்ணே. அப்படிலாம் இல்லம்மா, முதல் தடவையா அவளை பொண்ணு பார்க்க வராங்க, அதான் கொஞ்சம் படபடன்னு இருக்கு. ஏன்னா முதல் கோணல் மொத்தமா கோணல் ஆயிடக்கூடாதுல்ல. அப்படிலாம் எதுவும் ஆகாதுன்னு நீங்க பதறாம இருங்க, அது போதும். அக்கா ரூம்லயா இருக்காங்க முதலாளி? இல்லம்மா, அவ இப்பதான் வந்துகிட்டு இருக்கா. அவ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயத்தையே அவகிட்ட சொல்லணும். அத கேட்டு அவ என்ன சொல்ல போறாளோ என்னவோ. ரம்யாலாம் ஒன்னும் சொல்லாது. அது ரொம்ப நல்ல புள்ள. உங்க மனசு புரிஞ்சுதான் ரம்யா நடந்துக்கும். ரேணுகா, ரம்யா வந்ததும் நீ கூட இருந்து அலங்காரத்தை பாத்துக்கோ. நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு காஃபி ரெடி பண்ணிடுறேன். சரியா? ஆமாண்ணே. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எப்படி வராங்க? நம்ம சரவணனா தான் அவங்கள பிக்கப் பண்ண சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். இந்நேரம் வந்துகிட்டு இருப்பான். நீங்க உள்ள போக மத்த ஏற்பாடு பண்ணுங்க. வா. அப்பா, நம்ம கூட்டு போற ஆள் வரத்துக்குள்ள சாப்பிட்டு போயிடலாமா? இல்லப்பா, ராஜசேகர் ஏற்கனவே ஆள் அனுப்பிச்சிட்டேன்னு சொன்னாரு. அவன் வரும்போது நம்ம இல்லைன்னா நல்லா இருக்காதுல்ல. அண்ணன் தான் பசி தாங்க மாட்டான்னு தெரியும்ல. பொண்ணு பார்க்க போற இடத்துல அவன் டயர்டா இருந்தா பரவாயில்லையா? என்ன ஒரு சகோதர பாசம். அண்ணே, பேசாம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிடுவோம். அதுக்குள்ள கூப்பிடறதுக்கு ஆள் வந்தா சாப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்ணட்டும். ஆமா, நல்ல ஐடியா தான். ஆனா ஆர்டர் பண்றதுக்கு தான் ஈஸ்வரியை காணுமே. ஏண்டா, நீங்க 2 பேரும் ஆர்டர் பண்ண மாட்டீங்களா? என்னப்பா பேசுற? யாருக்கு என்ன வேணும் தங்கச்சி தானே இத்தனை நாளா முடிவு பண்ணும். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அவளே முடிவெடுப்பா? இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னே எனக்கு தெரியல. ஆமா, ஈஸ்வரி எங்க? பாப்பா, சாப்பிட்றதுக்கு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணோம். யாருக்கு என்னென்ன வேணும்னு சொல்லு பாப்பா. அண்ணா, எனக்கு இடியாப்பமும் பாயாவும். பெரிய அண்ணனுக்கு இட்லியும் மட்டன் ஈரல் குழம்பும். அம்மாவுக்கு எனக்கு ஒண்ணு வேண்டாம், ஒரு தோசை மட்டும் போதும். ஒண்ணு வேண்டான்னு சொல்லு, இல்ல ஒரு தோசை மட்டும் போதும்னு சொல்லு. இல்ல நான் என்ன சொல்றேனோ அதை சாப்பிடு. என்னடி வளவளன்னு. அப்பா, உனக்கு மட்டன் சூப் சொல்லவா? சொல்ற தங்கம். சார், வெளியே இருந்து வர்ற ஃபுட் இங்கே அலோவ் பண்ணுறது இல்லை. உங்களுக்கு சாப்பிட்றதா இருந்தால் எங்கள் ரெஸ்டாரண்ட்லேயே சாப்பிட்லாம். நாங்கள் சாப்பிட்றது உங்கள் ஹோட்டலில் கிடைச்சா நாங்கள் ஏன் வெளியில் ஆர்டர் பண்ண போகிறோம்? சார், எங்கள் ஹோட்டல் வெஜிடேரியன் ஹோட்டல் சார். நீங்கள் கேட்கறதெல்லாம் இங்கே கிடைக்காது. அது தெரிஞ்சு தானே வெளியே ஆர்டர் பண்ணுறோம். இவனுக்கு நம்மளுக்கு காலையில எலும்பு கிடைக்காம சாப்பாடு உள்ள இறங்காதுன்னு தெரியல போல. சார், தேவையில்லாத பேச்சு வேண்டாம். அவுட் சைட் ஃபுட் நாட் அலவுட். ஏய், உன் வேலையை பாரு. காலையிலே மூட மாத்தாத, அப்புறம் நான் கடுப்பானா அவ்வளோதான். ஏய், போடா, வேலையை பாடுறா. ஒரு நிமிஷம் உட்கார். நம்மளுங்க தான் சார், நீங்க போங்க. சார், அவங்க அவுட் சைட் ஃபுட் அலவுட் இல்லைன்னு சொன்னா பிரச்சனை பண்றாங்க சார். நான் பாத்துக்கிறேன் சார், நீங்க போங்க. சரிங்க சார். தண்டபாணி ஐயா குடும்பங்களா? ஆமா, நீ யாரு? ராஜசேகர் ஐயா உங்களை கூட்டிட்டு வர சொல்லி என்ன அனுப்பியிருக்காரு. என் பேரு சரவணன். ஐயா, காலையில
நல்ல நான்வெஜ் கிடைக்கிற ஹோட்டல் கிடையாது. வெஜிடேரியன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ராஜசேகர் ஐயா வீட்டுக்கு போகலாம். இந்த ஐடியா கூட நல்லா இருக்கே. அப்போ வாங்க போவோம். வணக்கங்க. வணக்கங்க. சார் அதோ ஓ அது சரி. டேபிள் உட்காருங்க. போங்க. உட்காருங்க. உட்காரு தங்கம். அம்மா உட்காரு. உட்காருங்கம்மா. பேரட் ஆர்டர் எடுங்க. இதோ வராங்க சார். என் தம்பி எத்தனை வருஷமா வண்டி ஓட்டுறீங்க? நான் டிரைவர் இல்லைங்க, ஐயாவோட நகை தொழிலில் உதவியாக இருக்கேன். இன்னைக்கு டிரைவர் லீவு, அதான் நான் வந்தேன். ஓ, அப்போ ராஷருக்கு எல்லாமே நீங்க தானா? அது தெரியல, ஆனால் சின்ன வயசுலேருந்தே ஐயா கூட தாங்க இருக்கேன். அப்படின்னா உங்களுக்கு ராஷர் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லார பத்தியும் தெரிஞ்சிருக்குமே. ஆமாங்க. ராஷரோட பொண்ணு ரம்யா எப்படி தம்பி? அவங்களுக்கு என்ன, ரொம்ப நல்லவங்க, படித்தவங்க, ம். பொறுமைசாலி. எல்லார்கிட்டையும் பக்குவமாக நடந்துக்குவாங்க. மொத்தத்தில் ரொம்ப தங்கமான கேரக்டருங்க. ஏன் கேட்குறீங்க? இல்ல, அந்த பொண்ணை தானே நாங்க பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்கோம். என்னதான் பொண்ணு பார்க்க வராங்களா? நம்ம ஊருக்கு ஏதோ வேலையா வந்தாங்களாம். அப்படியே பொண்ணையும் பார்த்துட்டு போறேன்னு சொன்னாங்க. என்னப்பா கதையா இருக்கு? பீச் வரைக்கும் வந்துட்டோம், அப்படியே கடல்ல காலை நினைச்சிட்டு போயிடலாங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. என்ன விளையாடுறீங்களா? ரம்யா, உன்னை நம்பி அவங்கள வர சொல்லிட்டேன். சரவண வேற அவங்கள பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான்.